So guys, welcome back to Takers Tech Series. So நம்ம இன்னைக்கு Takers Tech Seriesல for the first time வந்து ஒரு ஃபோன் வந்து ஒரு flagship ஃபோன் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். என்ன ஃபோன்னா ஃபோன் பாக்ஸ் கஸ்டமர் ஃபிளிப்கார்ட்ல பாக்ஸ் காட்டுறது நினைக்கிறீங்க. உள்ள வந்து காட்டுறேன். பிக்சல் லெவல் 256GB 12GB RAM வேரியன்ட் தான் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ண போறேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்தாச்சோ கலர், அதாவது நம்ம பிஸ்தா கலர் இருக்குல்ல, அந்த கலர்ல வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டாக இருந்துச்சு. இந்த கலர் பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோனோட இப்போதைக்கு மார்க்கெட்டிங் ப்ரைஸ் வந்து 90,000 வருது. லாஸ்ட் இயர் பிக்சல் 10 10,000 இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஃபோனை நான் வந்து அவ்வளோ வாங்கணும்னா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பழைய ஃபோன் வச்சிருந்த பிக்சல் 7 இந்த ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு அந்த வந்து ஹார்ட் ஆஃபர் மூலியமாக வந்து கிட்டத்தட்ட 72,000 இந்த ஃபோன் பை பண்ணியிருக்கேன். ஸோ 72,000 இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஃபோனோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, அப்புறம் வந்து பேக் சைடு அந்த கிளாஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, கேமரா பம்பர் இதெல்லாம் எந்த அளவுக்கு டிஃபர் பண்ணியிருக்காங்க, அந்த டிஸ்பிளே எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு, அதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபோனோட லாஸ்ட் இயர் பிக்சல் 10 என்னெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இப்போ இருக்கு மார்க்கெட்ல என்ன காரணத்துக்கெல்லாம் வாங்கலாம் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் டேக்கர் பாய்ஸ் சேனல்ல உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு டெக் ரிவ்யூவும் சரி, ரேஷன் ரிவ்யூவும் சரி, பிளாகும் சரி, எல்லா கைண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து அந்த டைம்ல சொல்ல இருக்கிற கண்டென்ட் வந்து கொடுக்குறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக வந்து மேட் இன் சைனா இல்லை, இதுதான் முக்கியம். இது வந்து பிக்சல் லெவல்லே வந்து உங்களுக்கு வந்து பிக்சல் 7 வந்து உங்களுக்கு மேட் இன் வியட்நாம் வரும். கொஞ்சம் வேறு லெவல் இருந்துச்சு வேடிங்க, மேட் இன் வியட்நாமுக்கு. அப்புறம் பிக்சல் லெவல் வந்து மேட் இன் சைனா, பிக்சல் 8 9 மேட் இன் சைனாவில் தான் மேட் பண்ணுறதுனால மேட் இன் சைனா கொடுத்துருக்காங்க. ஓகே நம்ம வளன்னு பேசிட்டு தான் இருக்கோம், தவிர அன்பாக்சிங் பண்ண மாட்டோம்னு நினைப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங்குள்ளே இறங்கியாச்சு. சிம்பிளாக இப்படின்னு ஓப்பன் பண்ணுறா அந்த இது 2 ஸ்டிக்கர் இருக்கும். இதையும் வைக்கணும். இது ஆக்சுவலி சைடில் கொடுப்பாங்களான்னு தெரில. நிறைய அன்பாக்சிங் பார்த்துருக்கேன், அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. சைடில் இருக்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. ஒரு எக்ஸ்சேஞ்சு போட்டவங்க அப்படி வந்துச்சா, அது வந்து யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது ஓப்பன் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ கட்டிங்கை போட்டேன். ஓப்பன் பண்ணால் டைட்டாக இருக்கும் ரொம்ப. ஓகே, அதுங்களா ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பர் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணால் இந்தமாரி பிராண்ட் நியூ பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பிக்சல் 7A பாக்ஸும் இந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா லைட்லி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பிக்சல் லெவல் பாக்ஸு. அண்ட் வந்து ரொம்பவே வளவல் இல்லாமல் ரொம்ப அந்த ஹார்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, சோடன் இருக்க மாதிரி இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருந்தாங்க பிக்சல் 7A பாக்ஸு. பாக்ஸ் வைஸில் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகேங்களா, இது வெறும் எப்படி சொல்கிறது, வெறும் அட்டை டப்பால எந்த பெயிண்டர் இல்லாமல் நார்மலாக கொடுத்தா அப்படி இருக்கும், அதுமாரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் நிறைய பேர் பிடிச்சவங்க இருப்பாங்க. ஸோ அது நமக்கு அதான் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கூகுள் எல்லாம் போட்டுக்கிறா. இதுதான் ஃபோனோட மாடியூல். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. பிராண்ட் நியூ பிக்சல் இல்லைங்களா, இது ஓகே. இங்கே ஒரு சென்சார் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்கான். அது என்ன சென்சார்ன்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ஃபோன் பிராண்ட் நியூ ஃபோன். ஃபஸ்ட்டு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்கான். சார்ஜர் கேபிள் வந்து அந்த சார்ஜர் உங்களுக்கு இப்போ பிக்சல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் பிக்சல், ஐஃபோன், சாம்சங் S25 சீரிஸ், S சீரிஸ்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் வராது. நீங்களே தான் புக் பண்ணி வாங்கிக்கணும். கேபிள் மட்டும் தான் கொடுத்துருவான். ஸோ நான் ஆல்ரெடி பிக்சல் 7 வச்சுருந்த சார்ஜர் இருக்கிறதுனால வந்து அதில் போட்டுப்பேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 30 வாட் வரலையும் இருக்குது. 30 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்கிறது வந்து கொஞ்சம் க்ரேஸியாக இருக்குது. இதை நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே அவுட்லெட் புக் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. வந்து யூசர் மேனுவல், அதாவது யாருமே படிக்காத யூசர் மேனுவல். இது கொஞ்சம் ஒய்டாக பெருசாக கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல் அக்சசிபிலிட்டிஸு. அதுக்கப்புறம் வந்து சிம் இன்ஜெக்டர் டூலு. அவ்வளோதாங்க, பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. பேக் கேஸ் கூட கொடுக்க மாட்டாங்க கூகுளில் சரி, ஐஃபோனில் சரி. பட் ஆனால் நீங்கள் பிக்சல் 7A பாக்ஸை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கார்டு ரைடர் கூட கொடுத்துருவாங்க. கார்டு ரைடர் கூட கொடுத்துருந்தாங்க. பட் அதில் கூட கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
அதான் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கேட்டால். இது பார்த்தீங்களா யூசர் மேனுவல் எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது பிக்சல் 7 யூசர் இருக்கிறாங்க, இது பிக்சல் 11 யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் பொறுத்தவரையும் பிக்சல் 11 கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது, இல்லை இது கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் படிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபோனை ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். ஃபோன் இப்படி சாலிட் ஃபினிஷிங்கில் இருக்குது அண்ட் செம்ம பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோமா. வாவ், பார்த்தீங்களா ஃபோனு அப்படியே ஐஃபோன் மாதிரியே இருக்குங்க. சி டைப் சார்ஜிங் போட்டு இல்லை டியூவல் ஸ்பீக்கரு, அவங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்புங்களா. மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல். ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா லாஸ்ட் டைம் பிக்சல் 10 சீரிஸோட உங்களுக்கு வந்து சென்சார் ப்ரெஸ் பண்ணியிருக்கனால இன்னும் கேமராவில் பிக்சரில் வந்து இன்னொரு டீட்டெயிலிங் இருக்கும். அண்ட் வந்து 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 5 அப்புறம் வந்து 13.5 மெகா பிக்சல் 10.5 மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு டெலிஃபோன் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் 30x ஜூம் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ இந்த சீக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 30x ஜூம் பண்ணி வரது வந்து இந்த சீரீஸில் மட்டும்தான். ஃப்ளாக்ஷிப் மொபைல், அதாவது கூகுள், சாம்சங், ஆப்பிள் மட்டும் சொல்கிறேன். அதர் மாடல்லாம் வந்து நிறையவே இருக்குது, பட் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதில் வந்து பிக்சல் ஸ்னாப் இருக்குது, அதில் மூலமாக 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் பண்ணிக்கலாம். பிக்சல் ஸ்னாப்னா உங்களுக்கு என்னென்னா வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங், ஓகேங்களா. இது வந்து ஆண்ட்ராய்டில் பிக்சல்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அண்ட் ஐஃபோனில் இருக்குங்களா. வேறு எந்த சீரீஸ்லையுமே வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் இல்லை. அண்ட் இது வந்து மேக்ஸிமம் வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வழி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வழி தான் பிக்சல் லெவல் வந்து நார்மல் சி டைப்பில் பண்ண முடியும். அண்ட் லெவல் ப்ரோ எக்ஸலில் வந்து 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வழி இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வந்து 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கூகுளில் வந்து எப்போதும் நீ வாங்கிட்டு வச்சுக்கலாம், எப்போதும் பவர் பட்டன் மேலே இருக்கும், வால்யூம் பட்டன் கீழே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இனோவேஷன் ஐடியான்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது புதுசாக இருக்கு இப்படியே. நம்ம ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்போம். கூகுள் அப்படின்னு வந்துருக்கு. வாவ், ஜெமினி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. இது பிக்சல் 7 பார்க்க முடியாது, நான் 8, 9 யூஸ் பண்ணல. இது 7 அப்புறம் இது அடுத்த அப்கிரேட் பிக்சல் லெவல். ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜெமினி இன்டெலிஜென்ஸு கண்டிப்பாக இந்த ஃபோன் ஏஐ கிங்கு பெஸ்ட் கேமரா ஃபோனு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஃபோனு. எல்லாம் இன்னும் 2-3 ஃபோன் இருக்குது, ஐஃபோன், சாம்சங், விவோலாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூஸர் ஒரு கம்பேட்டபிள் யூஸ்க்கு ஒரு பக்கா ஃபோன். இங்கிலீஷ் கொடுத்துருவோம், பிக்சல் ஆண்ட்ராய்டு டிவைஸ் கொடுத்துருவோம். அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு அந்த ஐஃபோன் ஒரு ப்ரீமியம், ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குது. யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஆப்டிக் ஃபீட்பேக்காக இருக்கட்டும், மெசேஜ் டைப் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்ட்ராய்டு 17 வந்து ஸ்டாக்லேயே கொடுத்ததா இருக்கட்டும். அந்த ஆண்ட்ராய்டோட அந்த சிம்பிளே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஆப்டிக் ஃபீட்பேக் இருக்குது பாருங்க, இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி மற்ற எந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வேறு லெவல் டப்புன்னு ஒரு வேர்ட் டைப் பண்ணும்போதும் சும்மா வேறு லெவலில் பூந்து விளையாடுச்சு ஆப்டிக் ஃபீட்பேக்கு. எனக்கு பெஸ்ட் ஆப்டிக் ஃபீட்பேக் மொபைல் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பிக்சலில் தான் சொல்லுவேன், பிக்சல் சீரிஸை தான் சொல்லுவேன். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டேக் வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு எந்த ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம டேக் ஸ்டெக் சீரிஸில் வந்து எல்லா கண்டென்ட்டும் போட போகிறது வரமா. டேக் ஸ்டெக் சீரிஸில் ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக வந்து எல்லா டைமும் வந்து சேரும். அது என்ன கண்டென்ட்னா பிக்சல் சீரிஸ்க்குலாம். ஏன்னா வந்து நான் ஒரு குரூப்போட ஆட் பண்ணுவேன், பிக்சலோட ஆட் பண்ணுவேன். எல்லா டைமும் வந்து பிக்சலோட அப்டேட் கண்டிப்பாக என் சேனல் அப்லோட். ஸோ கைஸ், இதுதான் அந்த பிக்சல் லெவல், வேறு லெவல் ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து லாஸ்ட் இயரோட கேமரா பம்ப் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. பிக்சல் 10 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்துக்கிங்கன்னா, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்டு இந்த கேமரா வைசர் செட்டப் வந்து பிக்சலில் ஒன் ஆஃப் கிரேசியஸ்ட் டிசைன் எவர்னு சொல்லி ஆகும். லுக்கில் எனக்கு எந்த கேட்டர் ஃபோன்லேயே ஒரு பெஸ்ட் லுக்னா பிக்சல் தான் சொல்லி ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் கிடைக்குது. எல்லாமே இந்த நம்ம எதுக்கு வந்து பிக்சல் வாங்கணும்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஐஃபோன் எல்லாரும் ஐஃபோன் தான் வாங்குறாங்க. நம்ம வந்து அதுக்கு ஏற்ற அது காம்படேட்டிவ் மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோனு. அட் சேம் டைம் வந்து நம்மளும் கேம் விளாட்றதுல ஒரு பெஸ்ட் ஏஐ ஃபோனாக இருக்கணும். அது வந்து நல்ல வீடியோ, நல்ல கேமரா வந்து ஒரு ஐஃபோன் ஈக்குவலாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதை தாண்டி வந்து அந்த
இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த யூஸ் வேற லெவலுங்க. இது வந்து ஆப்டிக் ஃபீட்பேக் இருக்குது. ஆப்டிக் ஃபீட்பேக்னா இந்த வைப்ரேஷன் ஒரு பட்டன் அந்த பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குது. இது வந்து மற்ற எந்த செக்மெண்ட் ஃபோனில் இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏஐ அதுக்கப்புறம் வந்து கேமரா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர், இல்லை சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3 இதுக்காக வந்து ஐபிஎக்சல் வந்து தாராளமாக வாங்கலாம். இந்த வருஷம் வந்து இந்த ஃபோன் வந்து ஒர்த்தாக்கிங்க கண்டிப்பாக ஒர்க் தான் சொல்லியாகும். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபோனோட உங்களுக்கு டீட்டெயில் ஸ்பெக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதா இருக்கும். அந்த இந்த ஃபோனோட வீடியோ டெஸ்ட்டு, ஃபோட்டோ டெஸ்ட்டு, ஒரு சாம்பிள்ஸ்லாம் எடுத்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து இதோட காம்படிஷன் போனாங்க ஐஃபோன் 17 இதுக்கும் கேமரா கம்பேரிசன் வீடியோவும் போலீஸில் வந்து சேரும். ஸோ சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.